சங்கீதம் 812 எல்லாம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 4, 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நாம் சேர்ந்து வாசிப்பதோடு சேர்ந்து கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உடல் உள்ள மனுஷன், அசுத்த உடல் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராவின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தலையை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அன்பின் பிதாவே, ஒரு நல்ல சப்ஜெக்ட் ஆண்டவரை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. தியானிக்கிறோம். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் எங்களோடு இடைபடும். கேட்கிறதாய் மாத்திரமல்ல, செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா பொதியும் காணவும் மகிழ்வுமா கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபங்கள் பரலோக பிதாவே. கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன சம்பவம் நடக்கு? ஏசாயா இல்லையா ஆலயத்துக்குள்ள போகிறான். ஆலயத்துக்குள்ள போகும்போது அவன் ஒரு காட்சியை காண்கிறான்னு. காட்சி தேவாலயத்து நடுவில் தேவனாகிய கர்த்தர் அமர்ந்திருக்கிறதையும், அந்த தேவாலயம் முழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்திருக்கிறதையும், சேராபின்கள் கேராபின்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற சத்தத்தையும் கேட்ட மாத்திரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், ஐயோ நான் அதமானேன். அல்லேலூயா. அது ஐயோ நான் அதமானேன். ஏன் அப்படின்னா, அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன், அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியிலே வாசம் செய்கிற ஒரு மனுஷன் நான். என் பிதாவை என் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே. இதனால பாவமாயிருக்கிற மனுஷன், பாவியாகிய மனுஷன், அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷனாகிய நான் என் தேவனை எப்படி தரிசிக்க முடியும்? தரிசித்து விட்டேனே, இப்பொழுது என் பாவங்கள் நீங்க வேண்டுமே, பரிகாரம் பண்ண வேண்டுமே சொல்லி அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் போது அவங்க என்ன செய்யற, ஒரு சேராவின்கள் அவர் தரிசிக்கிறா ஒரு குரட்டை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தில் இருக்கிற அக்னியிலிருந்து ஒரு தழலை எடுத்துட்டு வந்து அதனால செய்யறா ஏசாயாவுடைய உதட்டை தொட்டு அதன் பின் சொல்கிறா அவருடைய பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது. அல்லேலூயா. அவருடைய பாவங்கள் நிவர்த்தியாக விட்டது. அதனால இனி நீ பாவி அல்ல, உன் பாவங்கள் எல்லாம் நீங்கி போயிட்டு சொல்லி ஏசாயா என்ன செய்யறாங்க, பரிசுத்தப்படுத்தப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இதில் 2 காரியம் நல்ல கவனிக்க தயவுசெய்து. நீங்கள் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு வர முடியல. ஆனால் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கான வார்த்தை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. மனதில் சில நேரம் சில பாயிண்ட் உங்களை குத்தும். அந்த நேரத்தில் அப்படியே கண்ணாமூடி ஒரே நிமிஷம் ஏசாயை தொட்டிகளாக என்னையும் தொட்டுருங்க. தயவுசெய்து கேட்டுருங்க. இருமாப்பு வேண்டாம். தயவுசெய்து கேட்டுருங்க. பாவமான சுத்தமாக நம்ம செய்வார். அவர் கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அதனால் விசாரப்படாதீங்க. உங்கள் இருதயம் அந்த வசனம் கேட்கும் போது ஐயோ அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் தோன்றினால் நீங்கள் தயவு செய்து அப்பொழுதே ஆண்டவரே அந்த ஏசாயை சுத்தப்படுத்துறது என்னையும் சுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை சுத்தப்படுத்தி பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை, பாவமன்னிப்பு நிச்சயத்தை கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் கொடுப்பார். 2 காரியம் பார்த்தோம். ஒன்று, ஒரு பாவம் அசுத்த உடலுள்ள மனிதனாகிய பாவியாகிய நான் பரிசுத்த பிதாவை கண்டுவிட்டேனே, இனி நான் சாகத்தானே வேணும். பாவம் செய்த ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடினால என் அசுத்த உதடு பாவியாகிய மனுஷனாகிய நான் பரிசுத்த தேவனை கண்டுவிட்டபடினால நான் சாகத்தானே வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு வேளையில அங்க என்ன நடக்குது? ஒரு சேராவின் ஒருத்தனை சீரா ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் பலிபீடத்தின் அக்னியினால அவருடைய உதட்டை தொட்டு அவர் சொல்றாங்க, இனி உனக்கு பாவம் இல்லை, பாவம் நிவர்த்தியாகி விட்டது என்று சொல்லி பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை அங்கே செய்கிறதை நாம் பார்க்க. அப்ப என்ன, முதலாவது
பாவம் என்றால் என்ன என்கிறதை முதலாவது தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவம் என்றால் என்ன என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பாவியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கவே முடியாது. பாவியாகிய நான் ஒரு பரிசுத்தரை தரிசிக்க முடியாது. தேவனுடைய பாவத்தை வைத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் என்னால் நிற்க முடியாது. எனவே இந்த பாவமர நான் கழுவப்பட விரும்புகிறேன். இனி பாவி என்கிற பட்டம் எனக்கு இல்லை, இனி பரிசுத்தவானோ நீதிமானோ என்கிற ஒரு பட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் ஆசிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. இல்லையா? பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதலாவது நமக்கு தெரியும், தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்து ஆதாம் ஏவாள் என்று சொல்லி ஒரு நல்ல தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் சர்வ அதிகாரத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அந்த தோட்டத்தில் அவங்க வைத்திருந்தார். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக சர்ப்பமாகிய சாத்தான் வந்து அவர்களுக்குள்ளாக வேண்டாத காரியங்களை பேசினபடினால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே பயந்தவர்களாக மரங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா முதலாவது பாவம் நம்மை நிர்வாணப்படுத்தி விடும். அல்லேலூயா. முதலாவது பாவம் என்ன செய்யும்? நம்மை நிர்வாணப்படுத்தி விடும். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன போட்டு பண்ணியிருந்தாலும் பாவம் நமக்குள் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது நம்மை நிர்வாணியாக மாற்றிவிடும். இல்ல, நிர்வாணம் என்றால் என்ன? ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமைக்கு என்ன செய்யும்? பாவம் நம்மை கொண்டு சேர்த்து விடும். இல்லையா? அதுதான் அங்க நடக்குது. என்ன நடந்தது? அந்த தேவனாகிய கர்த்தர் வருகிறார், பாவம் செய்து விட்டோம்னு பார்க்குறாங்க. முதல் தண்டனை என்ன கிடைக்குது? அவங்கள ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி துரட்டி அடித்து விட்டு ஏதேன் தோட்டத்தில் கதவெல்லாம் அடைச்சி போட்டு என்ன செய்தார்? சுடர்ஒளி பட்டயங்களை அங்கே காவலாக வைத்து விட்டார். இனிமே என்ன செய்ய முடியாது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள போக முடியாது. அப்போ பாவம் செய்தா அதுக்கு ஒரு தண்டனை நிச்சயமாக உண்டு. இல்லையா? அன்னைக்கு பாவம் செய்தாங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடினால தேவன் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து என்ன செய்தார்? அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தி விட்டார். தொடர்ந்து நீங்க அடுத்து வசனம் வரும்போது 3:5 வாசித்து பாருங்க. 3 வாசிங்க. நீங்க ஆதியாகமம் 4:11-12 வாசித்து பார்க்கலாம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை கையிலே வாங்கிக் கொள்ள. அடுத்து பாருங்க, ஆயின் காவேல் யாருடைய பிள்ளைகள்? ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். அங்க அவர் 2 பேரும் பலி செலுத்த போறாங்க. ஒருவருடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், இன்னொருத்த பலியை ஏற்றுக்கொள்ளல. அதனால காயின் நினைச்சான் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று போடுகிறான். இல்லையா? கொன்று போட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, காயினை பார்த்து ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்து கூப்பிடுது. எங்கிருந்து கூப்பிடுது? பூமியிலிருந்து ஆபேலின் ரத்தம் என்னை கூப்பிடுகிறது, ஒரு சகோதரனை என்ன செய்தா என்று சொல்லி அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிற. வாசிங்க ஆதியாகமம் 12:11-12. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன்னை பலனை உனக்கு கொடுக்க போவதில்லை. நீ பூமியில் நிலையற்றவனாய் அழிந்து கொண்டிருப்பாய். போதும் பாருங்க. என்ன? நீ பூமியில், அதாவது உன்னுடைய கையின் பிரயாசம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படாது. இரண்டாவது, நிலையற்றவனாக எந்த ஒரு இடத்துல ஒரு நிலையான காரியத்தை செய்ய முடியாதபடி நிலையற்றவனாக நீ அலைந்து கொண்டிருப்பாய் சொல்லி காயினுக்கு யார் சாபம் கொடுக்கிறார்? ஆண்டவராகிய தேவன் ஒரு சாபத்தை கொடுத்து அவன் அனுப்புறார். அன்றைக்கே அதுக்கு ஒரு பரிகாரமான ஒரு வழி கர்த்தர் சொன்னார். ஆனா அது அன்றைக்கு நடைபெறவில்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்துல தான் அது நடைபெறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக அது மாறி. வாசிங்க ஆதியாகமம் 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவனுடைய துதிக்காலை நசுக்குவாய் என்று சொல்லி என்ன செய்றாங்க? அன்றைக்கே தேவன் செய்தார், பரிகாரத்தின் வழிகளை கற்றுக் கொடுத்தார். ஆனால் பரிகாரம் செய்யல, நடக்க முடியல. இல்லையா? இப்போ பாருங்க, சரி இது பெரிய பெரிய பாவம் இல்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாத பெரிய பெரிய பாவம். காயின் வந்து ஆபேலை கொலை செய்தான், பெரிய பாவம். இல்லையா? பெரிய பாவம், சின்ன பாவம் ஆண்டவர் சமத்துல ஒண்ணுமே இல்லை. பாவம் என்பது பாவமே. இல்லையா? பாருங்க, மோசேயை ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ போய் என்ன செய்யணும்?
நீ இஸ்ரவேல் ஜனங்களை நீ எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லி மோசே அழைக்கிறாரு. அவனும் ரெஃப்யூஸ் பண்றான். ஆனா கடைசியில கர்த்தர் விடலை. கடைசியா மோசையை கொண்டு ஜனங்களை நடத்துகிறார். ஒரு இடத்துல வரும்போது ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி இல்லை நீங்க கொண்டு வந்தியா, பிரேதக்குடி இல்லை நீங்களை கொண்டு வந்தியா, வனாந்தரத்தை சாகடிக்கும்படி கொண்டு வந்தாயா என்று சொல்லி மோசையோடு முறுமுறுக்கும் போது தேவனிடத்துல போய் மோசை கேட்கிறான். ஆண்டவர் சொல்ல, அந்த கன்மலையை பார்த்து நீ பேசு, கன்மலையிட்ட நீ சொல்லு, கன்மலையே என் ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும் கொடு என்று சொல்லு, கன்மலையிலிருந்து தண்ணீர் உனக்கு சுரந்து வரும் என்று ஆண்டவர் சொன்னான். என்ன நடந்தது? ஜனங்களுடைய அந்த டென்ஷன்னால போன மோசை என்ன செய்தான்? அந்த கற்பாரையே அடித்து விட்டான். அல்லேலூயா, அல்லையா? அந்த பேசுவதற்கு பதில் அடித்தபடினால ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நீ கானான் தேசத்துக்கு வரைக்கும் ஜனங்களை நடத்தி கொண்டு போவாய், கானான் தேசத்தை பார்ப்பாய், அந்த தேசத்துக்குள் நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லி நினைச்சார். அங்க ஒரு தண்டனையை ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல அங்க நடந்துச்சு இல்லையா? இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்கலாம். ஐயோ, தாவீதை பற்றி பார்க்கலாம். 2 சாமுவேல் 11 அதிகாரம் 12 அதிகாரம் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா வாசிக்க வேண்டாம். அங்க நமக்கு தெரியும், யுத்த நாட்களில் யுத்தத்துக்கு போக வேண்டிய அனுசிதான் அவனுடைய அரண்மனை உட்பரியிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது ஒரு பாவத்துக்கு அவன் அடிமையாகிறான். அந்த பாவத்தை ஒரு பாவம் இல்லை, தொடர்ந்து பல பாவங்களை செய்ததுனால அந்த பாவம் யாருக்குமே தெரியாது என்று சொல்லி அவன் மறைத்து கொண்டு வைத்திருந்த நிலையில தீர்க்கதரிசியாகிய நாத்தான் கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் தாவீதோட பேசு, அவனுடைய குற்றங்களை அவனுடைய பாவங்களை நீ அவனுக்கு உணர்த்தி கொடு என்று சொல்லும் போது தாவீது சொல்ற, யார் இந்த பாவத்தை செய்தவன், அவன் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, யாரும் இல்லை, அந்த பாவத்தை செய்தவன் நீதான் இல்லையா? அங்க ஒரு பெரிய ஒரு பாடம் நமக்கு அந்த இடத்துல ஆண்டவர் கற்பித்து கொடுக்கிறார். பெரிய லெசன் இல்லையா? அவன் பாவம் செய்த உண்மைதான். அதை செய்த தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ கர்த்தர் இரக்கம் கொடுப்பார். இதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா. பாவம் செய்த மனுஷன் யாரும் இல்லைங்க. எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும், எவ்வளவு பெரிய பக்திமானா இருந்தாலும் பாவம் செய்யாத யாருமே இல்லை. ஆனால் அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் நமக்கு உண்டு. அந்த பரிகாரத்தை நாம் செய்யும் போது அந்த பாவம் நம்ம விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? தாவீது என்ன செய்கிறான்? அவனுடைய சமத்துல 7 நாள் விழுந்து கிடக்கு. ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த குழந்தையை தண்டிக்க போறீங்களே, தயவுசெய்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி 7 நாள் கெஞ்சுகிறான். ஆண்டவர் செய்கிறாரு, தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனையே அந்த குழந்தை இறந்த போது 7 நாள் எந்திரிக்கிறான், நல்ல எண்ணெய் பூசுகிறான், குளிக்கிறான், சாப்பாடு கேட்கிறான், ஆலயத்துக்கு போறான் இல்லையா? அப்போ சங்கீதம் 51 அந்த இடத்துல பாடுற என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். பாவம் என்னைக்கு தொடங்கிடுச்சு? நான் இந்த உலகத்துல என்றைக்கு கண்படுத்தணும், அல்லாவிட்டால் என் கற்பம் என் தாயின் வயசுல என்றைக்கு உருவாக ஆரம்பித்ததோ அன்றே நான் பாவத்தில் நிரப்பப்பட்டு விட்டேன். நான் ஒரு பாவியாகிய மனுஷன். என் தாயின் வயசுக்கு புறப்படும் போதே நான் பாவியாகி விட்டேன். இப்பொழுதோ என்னை ஈசோப்பினால கண்டவங்க ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால கண்டவங்க, என்னை விட ரத்தத்தினால கண்டவங்க, பாவம் வர என்ன கழுவிடுங்க, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் சொல்லி செய்யலாம். தேவனுடைய சமூகத்தில் 51 சங்கீதத்தின் மூலமாக கர்த்தருக்கு ஒரு பெரிய மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டான் இல்லையா? அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பாவம் என்றால் என்ன, அதனுடைய பரிகாரம் நமக்கு வழி இருக்குது அப்படின்னா தானே நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்க முடியுமா? அதை நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது இல்லையா? ஒரு தடவை அவர் சிலுவையில் அடிப்பதற்கு நாம் கொண்டு போய் அந்த சிலுவையில் அறைந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் திரும்ப திரும்ப பாவத்தை செய்து திரும்ப திரும்ப அவரை கல்வாரிக்கு கொண்டு போய் திரும்ப திரும்ப அவரை அடிக்க வச்சு அவருடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்படுகிறேன் சொல்லுவது அது தவறான ஒரு கான்செப்ட். அதனால பாவம் செய்கிறது இயல்பு. பாவத்தை விட்டு ஒழிந்து விட்டால் அந்த பாவத்துக்கு மறுபடியும் நாம் என்ன செய்யக்கூடாது, போய் செய்யக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். யோவான் 9 அதிகாரம் 41 வசனத்தை வாசித்து பாருங்க. குருடனாய் இருந்தால் உங்களுக்கு பாவம் வராது. பாருங்க என்ன அழகா சொல்லிட்டாரு. வேற ஒண்ணு சொல்லு, நீ கை கால் இல்லாம இருந்தான்னு இல்லை, என்ன செய்த, நீ குருடனாய் இருந்தால் உனக்கு பாவம் வராது. அப்படின்னா இந்த பாவத்துக்கு முதல் காரணி என்னவா இருக்கு?
இல்லையா? முதல் காரணம் என்ன இருக்கு? நம்ம கண்ணு இல்லையா? அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் எதை கேட்டோம்னா நம்ம ஆண்டவரே என் கண்ணை நிறுத்த சேதம் பண்ணுங்க, என் கண் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க, நான் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியும் உண்மை நிறுத்தி நாம் பார்க்க எனக்கு கிருபை கொடுங்க. இப்படியே ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுப்போமானால் அந்த கண்களை காக்கிற தேவன் செய்வார். பாவத்தில் நம்முடைய கண்கள் சிக்கிக் கொள்ளாதபடி, இச்சையில மாமிச கிரியை நம்முடைய கண்கள் சிக்கிக் கொள்ளாதபடி அந்த கண்களுக்கு என்ன செய்வார்? காவலாய் சொல்றாரு. வெளிப்படுத்தும் சுவிசேஷத்துல ஒரு சபையை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, உன் கண்களுக்கு கலிங்கம் போடுங்கிறார். கண்ணாடி போட்டு பார், பூத கண்ணாடி போட்டு நீ பாருங்க, கலிங்கம் போடு, உன் கண்களுக்கு கலிங்கம் போடு. என்ன கலிங்கம்? நான் போட்டிருக்க கலிங்கமா? அப்படி இல்லை. அந்த கண்கள் அபிஷேகப்படணும். அபிஷேகிக்கப்பட்ட கண்களாக இருந்தால் நாம் பார்க்கிற பொழுதுமே இதை பார்ப்போம். தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய காரியம், தேவனுடைய கிரியை எவ்வளவு அழகு, எவ்வளவு அருமை என்று சொல்லி நிச்சயம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தவிர நம்முடைய சுயத்தையோ நம்முடைய மாமிசத்தையோ அதில் கலப்பதற்கு நம்முடைய கண் அது குருட்டு கண்ணாக உலகத்துக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவன் இன்னொரு வசனம் கூட நம்ம வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 20:6 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 20:6. தேவன் உத்தம இதயத்தோடு நீ இதை செய்தாய், உத்தம இதயத்தோடு நீ இதை செய்தபடியினால் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி நான் தடுத்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்துங்க, தைரியமா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாதுகாப்பு பாருங்க. நீ உத்தம இருதயத்தோடு நீ உண்மையாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை உன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டு இதை செய்தபடினால நான் என்ன செய்றேன்? நீ பாவம் செய்யாதபடி உன்னை நான் காத்துக்கொண்டேன். யார் அது? அபிமெலேக் இல்லையா? சாராள். ஆபிரகாம் போறாங்க, எங்கே? எகிப்துக்கு போறாங்க. அங்க போகும்போது சாராள் மிகவும் அழகுள்ளவளாய் இருக்கிறபடினால ஆபிரகாம் பயப்பட நினைச்சான். என்னை கொன்று போட்டு சாராளை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்களே என்று சொல்லி நினைச்சான். என்னுடைய சகோதரி என்று சொல். அபிமெலேக் என்ன செய்யறான்? உன் சகோதரியான பரவாயில்ல, என் ராணியாக அவளை மாற்றிக்கொள்ள அரண்மனைக்குள்ள கொண்டு போறான். அதுக்காக அந்த காரியங்களாம் நடைபெறுகிற வேளையில அவனுக்கு ஒரு பெரிய வாதையை கர்த்தர் கொடுக்கிறார். மூல நோய் குப்பனங்களாக வாதிக்கிறார். இந்த வாதைக்கு என்ன பரிகாரம் கேட்கும்போது சொல்றார், ஒருவனுக்கு மனைவியானவள் வீட்டில் இருக்கிறார், அவளை நீ மனைவியாக்க பார்க்கிறாய், எனவே இந்த வியாதிகள் என்று சொல்லும் போது அவன் செய்றான். உடனே ஆபிரகாமை கூப்பிட்டு சாராளை ஆபிரகாம் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். தேவன் சொல்கிறார், என்னுடைய கிரியை என்னுடைய சமூகத்திலே நீதியாய் காணப்பட்டபடினா நீ பாவம் செய்யாதபடி நான் உன்னை காத்துக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கண்ணை, தலையை, சிந்தையை, கையை, காலை, இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்துருங்க. அப்படி யார் பாப்பா? யார் பாப்பா? நம்மளால பார்க்க முடியாதுங்க. நான் பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆனா யார் தடுக்க முடியும்? என் தேவனாகிய கர்த்தர். உங்களை என்னை ஆட்கொண்டிருக்கிறேன் அந்த தேவனாகிய கர்த்தர் நம்ம பாவம் செய்யாதபடி அதை தடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு பாருங்க, எவ்வளவு சந்தர்ப்பம் இல்லை? அவனுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம்? ராஜ்ய வாழ்க்கை ஒருவேளை அந்த போத்திபாரை தள்ளி விட்டு போட்டு அவருடைய மனைவி என்ன செய்வாங்க? கணவனா கூட ஏற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அவன் என்ன செய்யறான்? என் தேவன் என்னோடு இருக்கும்போது, அவர் என்னோட வாழும்போது நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஏன் காத்து கொண்டார்? தேவன் அவனை காத்து கொண்டபடியினால மனுஷிய காரியங்கள் அவனை ஆளுகை செய்யாதபடி அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான். யார் காத்துக்கொண்டார்? தேவனோட காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. திருநாதிகாலையில கர்த்தருடைய சமூகத்தில் நம்மையோட கர்த்தர் படைக்கும் போது, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை படைத்து கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? பாவம் சூழாதபடி, பாவம் அணுகாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். சோத்ரம், சோத்ரம். ஆமென். பாருங்க, பாவத்தின் தன்மைகள் என்ன? அதாவது நம்ம நினைப்போம், பொய் சொல்றது பாவமா இல்லையா? பாவம். கொலை செய்வது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், திருடுறது பாவம், எல்லாம் பாவம் இல்லையா? அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுகள் தான் பாவம். வேதத்துல ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எதெல்லாம் பாவமாக இருக்கும், பாவத்தின் தன்மைகள் என்ன என்பதை நம்ம சிந்தித்து நம்முடைய பரிகாரத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசி முதலாவது நீதிமொழிகள் 24. நிறைய வசனம் இருக்கு, ரெடி ஆகிடுங்க. ஆளுக்கு ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24 4வது வசனத்தை வாசி பார்க்கலாம். அறிவினாலே அறைகளின் அருமையும்
இனிமையுமான நீதிமொழிகள் 24, 26, 24, 24. மெட்டிமையான பார்வை, அகந்தையான மனமும், துன்மார்க்கர் போடும் வெளிச்சமும் பாவமே. நீதிமொழி 24 இல்லையா அது? ஓகே, 22 பாருங்க. சரி, அடுத்த வசனம் பாருங்க. அதாவது ஒன்னு என்ன சொல்லுது? மெட்டிமையான பார்வை, அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே அப்படின்னு நினைச்சது. மெட்டிமையான மனம், தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வது என செய்தது பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அகந்தையான மனம் அல்ல, அகந்தப்படுறது, மற்றவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிய. நேரத்துக்கு ஒரு சகோதரோடு பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், என்னைக்கு நீங்க மிஷனை கொடுக்க முடியும்? ஒரு மாசமா செஞ்சுட்டு இருக்காரு, என்னைக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு? நான் கேட்கும்போது அவர் பல காரியங்களை என் மேலே பேச ஆரம்பிச்சிட்டாரு. கடைசி நான் சொன்னேன், சகோதரன், நீங்களும் காலையில் இருந்துச்சு 5 மணிக்கே ஊழியம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தாழ்மை முதல் வேணும். தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, அப்போதான் உங்கள் ஊழியத்தை கர்த்தர் மகிமைப்பட முடியும். தாழ்மை இல்லாமல் என்னைக்கு கொடுக்க முடியும்னு கேட்டால் இதெல்லாம் பேசுறீங்களே. தாழ்மை வேணும். தாழ்மையுள்ள இடத்துல என்ன செய்யற? கர்த்தர் தன்னுடைய கிருபையை பெருக பண்ணுகிறார். பெருமையுள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நீதிமொழி 24:9 வாசிங்க. தீய நோக்கம் பாவமே. இல்லையா, செய்யல, நீங்க தீமை செய்யல, ஆனா என்ன நடக்குது? ஒரு தீமையான எண்ணம் நம்முடைய இருதயத்துல வந்தாலே அது நினைச்சது பாவம். இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்க முடியுமா? இதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா? இல்லையா? அதனாலதான் இந்த பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்றால் தாவீதை போல நம்ம என்ன செய்யணும்? 7 முறை துதிச்சுட்டே இருக்கணும். நம்ம வாயில எப்பவும் துதியின் சத்தம், ஜபமும் பாடலும் நம்ம வாயில இருக்குமானால் நம்முடைய சிந்தை பாவத்துக்கு நேராக போகாதபடி பாவத்தில் நம்ம என்ன செய்வார்? விலக்கி காத்துக்கொள்வதற்கு அவர் போதுமான தேவனாக. தீய நோக்கம் பாவமே. வாசிங்க ரோமர் 14:23. ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் அவன் விசுவாசம் இல்லாமல் சீக்கிரப்படுகிறான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். அது எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம் அப்படின்னா நமக்கு ஏதாவது வேணும்னா முதல்ல செய்யணும், தேவனுடைய சமத்துல விசுவாசத்தை ஊற்றிடணும். அது கிடைக்கிறதோ கிடைக்கலையா ரெண்டாவது, முதல்ல செய்யணும். விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம் அப்படின்னா நீ விசுவாசிக்கிறன்னா அது பாவம். கர்த்தரை தேடி இன்னைக்கு வந்திருக்கிற, அவர் நன்மையானவைகளை கொடுப்பார், அவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார், நல்ல படிப்பை கொடுப்பார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார், நல்ல குழந்தைகளை கொடுப்பார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், இன்னும் என்னை உயர்த்துவார், இன்னும் எனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு இல்லைன்னா அதே நினைச்சார் பாவம். ஏன்னா ஆண்டவர் அழகாக சொல்றாரு, நீ விசுவாசியாதபடி இருந்தால் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அப்படின்னு நினைச்சுக்கணும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமா. ஒருவேளை பெரிய கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கி வருது, நம்ம நினைப்போம், என்ன நினைப்போம்? நல்ல ஒரு சாரி எனக்கு வேணும், நல்ல ஒரு ட்ரெஸ் வேணும். நல்ல சிலவங்க நினைப்பாங்க போனஸ் கிடைக்கும், பழைய வாகனத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு புது வாகனம் வேணும், இல்லை ஜோனம் சொன்ன மாதிரி வீடு வேணும். இப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தா முதலாவது அதை என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிச்சு நம்ம அதை விசுவாசித்தேன், ஆதலால் நான் பேசுகிறேன். இல்ல அருமையான நம்முடைய அப்போஸ்தலர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் விசுவாசித்தேன் அதனால பேசுறேன். நான் விசுவாசியாதபடி நான் நினைச்ச முடியாது, பேச முடியாது. நான் விசுவாசித்தேன் அதனால பேசுறேன். அப்ப விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம். பார்த்துக்கிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிறீங்க. அடுத்து வாசிங்க யாக்கோபு 2:9. சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 2:9. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் பாவம். பட்சபாதம் பண்ணவே கூடாது. பச்சோந்தி மாதிரி ஒரு நேரத்துக்கு ஒரு வேஷம் போட்டிருந்தா அது நமக்கு பாவம். பச்சோந்தியா இருந்தா பாவமாய் இருக்கும். 1 யோவான் 3:4 நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இல்லையா? நியாய பிரமாணம் நம்ம பைபிள் வசனம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை. அந்த தேவனுடைய வார்த்தையை இல்லையா விசுவாசாதபடி அதை மீறி நம்ம நடக்கும்போது என்ன செய்யுது?
அது களவு செய்யாதே அப்படின்னு அங்கே அழகாக சொல்லியிருக்கு. நம்ம போய் திருடிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அது பொய் சொல்லாதே, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதே, உன் தகப்பனை தாயை கனப்படுத்து, இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் செய்யலைன்னா அதை என்ன செய்யுது? அது பாவமாக இல்லையா? குடும்ப வாழ்க்கையில் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள அருமையாக சொல்றாரு. பிரிகளை பார்த்து உங்கள் புருஷன் வார்த்தைகள் செய்ய கீழ்ப்படிங்க அப்படிங்கிறார் இல்லையா? உங்கள் ஸ்திரீகளே உங்கள் புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. புருஷனை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிற அவளை சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ரெண்டும், மனைவியானவள் புருஷனை கனம் பண்ணாதபடி, புருஷனானவன் மனைவியானவளை பலவீனமான பாண்டவன் சொல்லி அவளை சரியா கவனிக்காம இருந்தா இரண்டுமே என்ன செய்து அது நியாய பிரமாணத்தை மீறுகிற ஒரு பாவமாக அது காணப்படும். 1 யோவான் 5:17 வாசித்து பாருங்க. அநீதி எல்லாம் பாவமே. எல்லாம் வசனம் தான், நான் ஒன்றும் சொல்லலை, சொல்லாது. நீதி செய்ய வேண்டிய இடத்துல நீதி செய்யாதபடி அநீதி செய்தால் அதெல்லாம் பாவமாயிருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் நம்ம சொல்றதை காட்டிலும் இந்த பாவங்களை நாம் அறிந்து கொள்வது நிச்சயமாக நமக்கு தேவையான ஒன்றாக இருக்குல்ல. இனிமே செய்வோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இனிமே செய்வோமா? கையை வைத்து சொல்லுங்களேன். இனிமே செய்வோமா? அல்லேலூயா. இனிமே நாங்க நிச்சயமாக செய்ய மாட்டோம். முயற்சி பண்ணுவோம். எங்க ஆண்டவர் தான் எங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி பண்ணணும். பாவம் செய்யாதபடி அவர் தான் எங்களை காத்துக்கொள்ளணும். பாவத்தின் குணாதிசயங்களை சில மிருகங்களுடைய குணாதிசயங்களா சொல்றாங்க. மிருகங்களுடைய குணாதிசயம், நரியை பார்க்கணும், என்ன செய்யும்? அது நரி தந்திரமான நரி இல்லை. அப்போ பாவத்தின் குணாதிசயங்கள் எப்படி இருக்குமா? தந்திரம் நிறைந்ததாக இருக்கு. சீக்கிரமா அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். வாசிங்க சங்கீதம் 143. சங்கீதம் 143. முதடுகளின் கீழ் வெறியன் பாம்பின் விஷம் இருக்கு. அல்லேலூயா. நாவை பத்தி ரொம்ப நிறைய வசனங்கள் இருக்கு ஐயா. அநீதி நிறைந்த உலகம் இல்லையா? சின்ன நாவு நினைச்சுதான் பெரிய உலகத்தையே காலி பண்ணி விட்டுருந்தான், காட்டு தீ போல. அப்போ அநீதி நிறைந்த என்ன செய்யணும்? இங்க என்ன சொல்றாரு? நாவை பத்தி சொல்லும் போது அது விஷம் நிறைந்த வெறியன் பாம்பு இல்லையா? நல்ல பாம்பு கொத்தினா கூட கொஞ்ச நேரம் டைம் இருக்குது. ஆனால் கட்டுவிரியன் போட்டுச்சுன்னா நடக்கும். கட்டுவிரியன் போட்டால் தப்பிவிப்பது மிகவும் கடினமான காரியம். இந்த விஷயம் சீக்கிரமா நம்ம சரீரத்தில் இறங்கி நம்மை செயலிட வைத்துவிடும். அப்படின்னா நாக்குக்கு கீழே என்ன இருக்குதான்? விரியன் பாம்பின் விஷம். யார்கிட்ட? பாவம் செய்யறோடைய நாக்குக்கு கீழே விஷம் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? கவனமா நடந்து. சில பேருக்கு நாக்கில் கருப்பு இருக்கும், உடனே என்ன செய்வாங்க? கருநாக்கு விடுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் பலிச்சிடும். அதெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. ஆனால் எது பலிக்கும்? இந்த பாவிகளுடைய நாக்கின் மேல் இருக்கிற விஷம் இருக்க, இந்த விஷத்தை குறித்து நாம கவனமா இருக்க வேண்டிய இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க யோபு 11:12. யோபு 11:12. காட்டு கழுதை பிடிச்சி வீட்டில் வைக்க முடியுமா? காட்டு கழுதையை பிடிச்சி வீட்டில் வைக்க முடியுமா? கையை காலை உடைச்சி நம்ம கடிச்சு நம்ம உதச்சிடும். பாவம் அப்படி குணாதிசயங்கள் எப்படி இருக்குமா? ஒரு காட்டு கழுதையினுடைய குணாதிசயங்கள் ஒரு பாவியினுடைய இதயத்துல அது இருக்குன்னு சொல்லி அங்க யோபு சொல்றான். தானியேல் 7:5 பாருங்க. தானியேல் 7:5. கரடி. அடுத்து என்னவா? கரடி. கரடி பார்த்துருக்கீங்களா? இரவு நேரத்துல தான் அது சுத்திட்டு இருக்கும். கரடியின் குணாதிசயங்கள் பாவியா இருக்கிறவனுடைய இருதயத்துல அது காணப்படும். வாசிங்க யோவேல் 2:25. யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டுக்கிளி என்ன பண்ணும்? வீட்டில் கொண்டு வளர்த்துக்கலாமா? வெட்டுக்கிளிய வெட்டுக்கிளியை வீட்டில் வச்சு வளர்க்கலாமா? பாவியை வீட்டில் வச்சு வளர்க்கலாமா? வெட்டுக்கிளியின் சுவாபம் யாருக்கு? ஒரு பாவிக்கு அவன் தின்னப்படுவான், அரிச்சு போடுவான். நமக்கு இருக்க எல்லாத்தையும் அரிச்சு பாருங்க. சில வீட்டில் பாருங்க, அப்பா அம்மா நல்ல குணசாலிகளாக இருப்பாங்க. ஒரு பையன் இருப்பான் நல்ல, அவன் என்ன செய்வான்? வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான். வெட்டுக்கிளி அரிக்கிறதுக்கு பதில் செய்வான், எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்பாவும் அம்மாவும் ஓட்டாண்டி அவங்க எங்கேயோ முதியோர் இல்லத்தில் உட்காரணும்,
இவன் எங்கேயோ தெருவில் சுத்திட்டு கிடப்பான். ஹல்லேலூயா. அந்த பாவத்தினுடைய கிரியை அத்துவாசிங்க. லூக்கா 13:32. லூக்கா 13:32. அந்த நாளிகையும் பிதா ஒருவன் தவிர மற்றவர்களும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்கள். சரி, போடும். அடுத்து யோவான் 10:12 வாசிங்க. மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓநாய் அடுத்தவனா சேர்ந்து ஓநாய் ஆடுகளை பிடிச்சி தின்றும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புறேன். ஓநாய்க்குள்ள ஒரு ஆடு போனா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஓநாய் கூட்டத்தில் ஒரு ஆடு போனா என்ன ஆகும்? காலி. ஆனா ஏசப்பா அனுப்புற ஆடு என்ன செய்யும்? ஓநாயை கடிச்சிடும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏசப்பாவால் அனுப்பப்படுகிற ஆடு என்ன செய்யும்? ஓநாய்களெல்லாம் கடிச்சு அதை சாப்பிடும். எப்படி? மோசையின் கோல் என்ன செய்யுது? மந்திரவாதிகளுடைய கோலெல்லாம் விழுகிறது போல. தேவன் நம்மை ஓநாய்க்கு அனுப்புவார் என்றால் நாம் ஆட்டுக்குட்டியாக போற நாம் அந்த ஓநாயின் மேல் ஜெயத்தை நிச்சயமாக எடுப்போம். கர்த்தர் நிச்சயமார் நமக்கு துணை செய்வார். வாசிங்க 2 பேர் 2:22. பன்றி அடுத்தவங்க என்னதான் பிரசங்கம் கேட்டாலும், என்னதான் ரட்சிப்பு கேட்டாலும், என்னதான் சுவிசேஷம் கேட்டாலும், என்னதான் நற்செய்தி கேட்டாலும், என்னதான் பண்ணினாலும் அதை என்ன செய்யாது? பண்ணி மாதிரி அங்கதான் கிடக்கும். இல்லை, பண்ணி எங்கே கிடக்கும்? கழுவி நல்லா சுத்தமாக வச்சு உங்கள் பெட்டில் போட்டு அடுத்த நிமிஷம் பண்ணியை பார்த்தா எங்கே இருக்கும்? சாக்கடையில். இப்படிதான் நிறைய வாழ்க்கை என்ன செய்யறோம்? எவ்வளவு உபதேசம், எவ்வளவு ஜெபம், எவ்வளவு சாட்சி, என்ன கேட்டால் அது என்ன? அது பண்ணி சுபாவம் அதுக்குள்ள இருக்கிறதுனால அது பண்ணி போடுதான் இல்லையா? அந்த பாவத்துக்கெல்லாம் எதிரான காரியம் நம்ம என்ன செய்ய முடியும்? பாவத்துக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன? அதுக்கு மருந்து. இந்த பாவத்துக்கு மருந்து என்ன சொல்லி பார்க்கும்போது வாசிங்க. சங்கீதம் 119:11 வாசிங்க. 119:11. வார்த்தையினுடைய இதயத்தில் வையுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 1 சொல்லிட்டு சொன்னான், இரவும் பகலுடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அவன் என்ன செய்வான்? துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு போக மாட்டான். அவன் செய்யற காரியத்துல கர்த்தர் என்ன செய்வார்? வாக்கியம் பண்ணுவார். அப்படின்னா நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யணும்? நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல தியானிக்கணும். அந்த இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் இருக்கும்படியாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். சங்கீதம் 4:6 வாசிங்க. உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதனால வேத வசனம் 2வது செய்யுது. என்ன செய்யுது? 2வது செய்யுது? அவருடைய முகத்தின் பிரகாசம். இல்லையா? நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? உடைய ஆவியை என் மேல் ஊற்றினபடினால் உடைய முகத்தை எனக்கு மறைக்க மாட்டீங்க. எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்றீங்க? ஜெபத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆவியை என் மேல் ஊற்றினபடினால கர்த்தரே தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உடைய ஆவியை என் மேல ஊற்றினபடினால உங்களுடைய முகத்தை நினைச்ச மாட்டீங்க, எனக்கு மறைக்க மாட்டீங்க. உங்க முகத்தை பார்த்து நான் ஜெபம் பண்றேன். உங்க முகத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுத்து நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சத்துருலாம் ஓடிப்போம், கிட்ட ஒருத்தரும் வர முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய முக பிரகாசம். 1 தேவனுடைய வார்த்தை, 2வது முகப்பிரகாசம். இது 2 தான் அந்த பாவத்துக்கு ஒரு மருந்து பரிகாரம். 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, பாவத்துக்கு பரிகாரம் என்ன? இல்லையா? மருந்தை பார்த்துட்டோம், இந்த மருந்தை கடையில் போய் வாங்கிட்டோம், சாப்பிடுறது. பரிகாரம் என்ன? இல்லையா? அதை வாசித்து நம்ம முடிப்பு வாசிங்க. 2 Corinthians 5:21. பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவமானார். அல்லேலூயா. பாவமே அறியாத இயேசு என்ன செய்தாரு? பரிகாரம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிகாரம் இல்லை,
இயேசுவானவர் இருந்த காலத்தில் பரிகாரம் இல்லை. நான் என்ன செய்தாரு? திமிர்வாதக்காரனை கொண்டு போய் 4 பேர் சேர்ந்து ஆண்டவருக்கு முன்னால் இறக்கும் போது அவர் என்ன செய்தாரு? திமிர்வாதக்காரனை எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. 35-38 வருஷமா ஒருத்தன் உட்காந்துருக்கான். சௌ கிடைக்கும் அவங்ககிட்ட ஆண்டவர் போய் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனி கேடுண்டாகும்படி அதிகமான பாவங்களை செய்யாதே. அல்லேலூயா. இல்லையா? பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். எப்படி எப்போ பாவமானாரு? இல்லையா? உங்க வேர்வையை என்னைக்காவது ரத்த துளியா பார்த்துருக்கீங்களா? உங்க வேர்வையை, சரீரத்தில் வேர்வை அடிக்குது நமக்கு, என்னைக்காவது உங்க வேர்வை ஒரு சொட்டு ரத்தமா மாறி இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பாவம் அறியாத தேவன் கெத்செமனே தோட்டத்தில் நம்ம பாவங்கள்லாம் வந்து தாங்கும் போது சொல்ல முடியாத பெரிய பாரத்தினால, சொல்லனா வேதனைனால கதறி பிதாவோடு பேசும்போது அப்படி சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளங்கள்லாம் தெரிச்சு என்ன செய்தான்? அது முழுது ரத்தமாக வேர்வையாக வெளியே வந்து நமக்காக, இல்லையா? பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவமானார். அதனால நம்புறோம்னு விசுவாசிச்சோம்னா பாவத்திலிருந்து நமக்கு ஒரு பரிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ரோமர் 8:2 வாசிங்க. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே என்னுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது கிறிஸ்துவினாலே, இல்லையா? ரோமர் 10:10 சொல்றாரு, நாவினால் நீ அறிக்கை செய்தால் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாய். அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவருடைய ரத்தம் தான் நம்மளை மன்னிக்க முடியும். அவருடைய வார்த்தை தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். அவருடைய குணங்கள் நம்மை பாதுகாக்க முடியும். அது இருந்தால் கிறிஸ்து எனக்குள் இருந்தால் பாவம் செய்யாத மனிதனாக இல்லையா? 2 கொரிந்தியர் 5:17 சொல்ற வாசிக்க வேண்டாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். பழமைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதாச்சு, இல்லையா? பழைய பாவம், பழைய மனுஷன். நீங்க சொல்லணும், பிசாசு வந்து உங்க காதில் ஓதுவான். நீங்க ஜெபம் பண்ணும்போது, இல்லை நீ அன்னைக்கு அப்படி சொன்ன, இன்னைக்கு இப்படி சொன்ன, நீ இந்த பாவத்தை செஞ்ச, அந்த பாவத்தை செஞ்ச. ஆண்டவருக்கு முன்னால் நீங்க சொல்ல வேண்டிய காரியம், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட. இன்றைக்கு இந்த நிமிஷத்துல நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றிருக்கிற அப்படின்னா பாவத்தை ஆளுகிற பிசாசே, பொய்க்கு பிதாவான பிசாசே, நீ என்னை ஆளுகை செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஒரு விசுவாசத்துல நம்ம சொல்லும்போது நிச்சயமாக இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையே, ஒரு பரிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ரோமர் 6:14 வாசிங்க. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலைதோறும் என் கிருபையே உங்களை விளங்க பண்ற. அது எப்படி இருக்கும்? புது கிருபை. அதிகாலையில் தேர்தல் கண்டறிவா அந்த புது கிருபையை அன்னைக்கு நான் ஊத்திடுவேன் அப்படின்னா நடக்காது. பாவம் நம்மை தீண்டாது, பாவம் நம்மை நெருங்காது. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஷீல்டா இருந்து அந்த பாவத்தில் நம்ம என்ன செய்வார்? காத்துக்கொள்ள அவர் போதுமான தேவனாய் அவர் இருப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ரோமர் 5:21 வாசிக்க பாருங்க. ரோமர் 5:21. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவன். இல்லையா? என்ன அடுத்து? பாவம் வராமல் இருக்குன்னு எப்பொழுதும் நீதியை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கு, இல்லையா? நீதிக்கு புறமான காரியங்களை தடுப்பனாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு செத்தாலும், நாளைக்கு செத்தாலும், 100 வயசுல செத்தாலும், 5 வயசுல செத்தாலும் எல்லாரும் சாக வேண்டியதான். இந்த உலகத்தை நமக்கு சொந்தமல்ல. இந்த உலகத்தில் நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கோங்கிற நினைப்பு வேண்டாம். கர்த்தர் நம்மை கூப்பிடும் போது நம்ம போக வேண்டியவர்களா இருக்கிறோம், இல்லையா? அப்படி நினைச்சக்கூடாது. எப்போதும் நம்ம நீதியை செய்து கொண்டு இந்த 10 கன்னிகள்ல 5 கன்னிகள் ஆயத்தமா இருந்தது போல நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருப்போமானால் பாவம் நம்மை ஆளாதபடி கர்த்தர் நமக்கு பரிகாரியாக அவர் இருப்பார். நீதிமொழிகள் 16:6 வாசி. நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த பயம் ஒன்றும் இல்லை. பலருக்கு சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுங்க, ஞானம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுங்க, நீதி கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுங்க, அவர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு பயப்படுங்க, உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்வார். ஒரு பயத்தை வைங்கள. அதுக்கு என்ன செய்யணும்? ஒருவேளை உங்களால் முடியலன்னா இந்த வேதாகம புத்தகத்தை கையில தூக்கி கையிலேயே
வச்சிருங்க. எப்போ பார்த்தாலும் கையில் வச்சிருங்க. சின்ன சின்ன வேதாகம் இருந்தாலும் போதும். நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதை கையில் வச்சிருங்க. அது என்ன செய்யும்? பாவம் செய்யாதபடி தடுக்கும். ஏன்னா இதையும் கையில் வச்சுட்டு இதுக்கு மீறி நான் பாவம் செய்ய முடியுமா? தேவனுடைய வார்த்தையும் கையில் வச்சுட்டு, அப்படி வசனத்தையும் கையில் வச்சுட்டு, அப்படி இருவரும் கருத்துள்ள பட்டயத்தையும் நான் கையில் வச்சுட்டு இதையும் மிஞ்சி என்னால் பாவம் செய்ய முடியுமா அப்படின்னா முழு பாவி தான். அதை என்ன செய்ய முடியாது. ரட்சிப்புக்கு எதுவான வழியே அங்கே இருக்கா இல்லையா? ஒருவேளை பாவம் என்னை ஆட்கொண்டு விடுவோன்னு ஒரு பயம் இருந்தா ஒரு பைபிளை தூக்கி கையில் வைங்க, பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க, இருதயத்தில் வச்சுக்கிடுங்க. ஐயா அதுதான் சொல்ற, சதையான இருதயம் கல்லான இருதயத்தை எடுத்துப்பட்ட ஆண்டவர் நினைச்சார். சதையான இருதயம் அதுக்குள்ள நினைச்சார். தன்னுடைய விரலினால் அவருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் அவர் பதிக்கிறார். தினா ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. தினா ஒரு வசனம் எப்படியா சின்ன சின்ன வசனமா மனப்பாடம் பண்ணுங்க. அப்புறம் பெரிய வசனங்கள்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயத்தில் வந்து போயிடும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 12:13. 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். பாவம் நீங்க செய்தார் என்று ஒரு அறிக்கை செய்கிறார். ஏசாயா அசுத்தோடு உள்ளவன் இல்ல பாவியாகிய மனுஷன். தாவீதுக்கு பாவத்தை சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்? நான் பாவியை செய்தேன், நான் பாவம் செய்து விட்டேன், கர்த்தருக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய், என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? கர்த்தர் உன் பாவத்தை நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு ஸ்ட்ராங்கான வசனங்கள். ஒரு பாவம் செய்து நம்ம மனசுல குத்துள்ளவர்களாய் இருக்கும் போது இல்லையா, இந்த வசனத்தை வச்சு நம்ம தியானிக்கும் போது நம்ம பாவங்களை நம்ம விட்டு அவர் எடுத்து போடுவதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். எபிரேயர் 13:12 வாசிங்க. எபிரேயர் 13:12. சொந்த ரத்தம். அவனுக்கு என்ன கவனிங்க? என்ன ரத்தம் சொல்லுங்களேன்? என்ன ரத்தம்? சொந்த ரத்தம். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் பாவம் செய்து என்ன செய்வான்? ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போய் ஆசாரியன்ட்ட கொடுத்து அந்த ஆட்டுக்கு ரத்தத்தை வெட்டி அதை தெளிச்சு பாவத்தை நிவர்த்தி ஆக்கணும். அதை நிவர்த்தி ஆக்க முடியாத ஒரு வெள்ளாட்டுக்கடா இலக்கட்டுகளின் ரத்தம் பாவத்தை நிவர்த்தி ஆக்க முடியாதே. வசனம் சொல்லுது. அப்படின்னு ஆண்டவர் சொல்ற அவனுடைய சொந்த ரத்தம். வேற யாராவது வாங்கிட்டு வரல. வேற ரத்தத்தை போய் கடையில் வாங்கிட்டு வரல. கொஞ்சம் ஆட்டு ரத்தம் வாங்க, கொஞ்சம் மாட்டு ரத்தம் வாங்கிட்டு வரல. நம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனம், அவருடைய சொந்த ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கு. சிலுவையில் அந்த ரத்தத்தினால்தான் நம்ம வாங்கப்பட்டிருக்கு அவருடைய பிள்ளைகளாக. அந்த ரத்தத்தை பிசாசின் கரத்துல அவர் பிசாசின் தலையை நசுக்கி ஜெயப்படுத்தபடினால அந்த ரத்தத்தினால் கிரயமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்ம மறக்க கூடாது. நான் அவருடைய ரத்தத்தினால வாங்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தத்தினால ஆலயத்துக்குள் வந்திருக்கிறேன். அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட அந்த மனவாட்டி சபை அங்கமாக இருக்கிறேன் சொல்லும் போது கர்த்தர் செய்வார். அந்த பாவத்துக்கு ஒரு நிவர்த்தியை நமக்கு கொடுப்பார். 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். ஒரு ஐக்கியம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம். அதான் முக்கியமான காரியம். நிறைய நேரம் நினைப்போம், ஐயோ நான் எந்த பாவத்தை செய்துட்டேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை, இல்லை மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்றாரு. இது செய்துட்டேனே, இப்ப எனக்கு மரணம் தானா, இப்ப எனக்கு நரகம் தானா, இப்ப என் ஆத்துமா எங்க போகும், பாதாளத்துக்கு தான் போகுமா என்று ஒரு வேளை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இல்லை. இங்கே கர்த்தர் சொல்றார், நீ எந்த பாவியா இருந்தா, எந்த பாவத்தை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிப்பதற்கு மீட்டுக் கொள்வதற்கு அது மிகவும் போதுமான ரத்தமாயிருக்கு. ஹல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறீங்க, யார் ஏற்றுக்கொள்கிறீங்க, இந்த ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது நிச்சயமாக நமக்கு மீட்பும் அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து பாவம் நம்மை தீண்டாதபடி கர்த்தர் செய்வார், நம்மை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15 சில வசனங்களை. அவன் 24, 25, 26 வசனங்கள். முடிவு உண்டாகும். அப்பொழுது
முடிவு உண்டாகும். சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்தார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு யாரு? மரணம். இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா கடைசி சத்துரு சொல்றாரு இந்த மரணம். இல்லையா? நம்ம மரணம் நம்மை சந்திக்கும் போது நம்ம பாவத்தோடு மரித்தா பரலோகராஜ்யத்துக்கு போக முடியுங்களா? பாவம் இருந்தால் நம்ம பரலோகராஜ்யத்தை பார்க்க முடியுமா? தேவனுடைய சமூகத்தில் போக முடியுமா? ஒரு வெற்றி சிறக்க முடியுமா? இல்லையா? நம்மளால வெற்றி பெற முடியாது. ஏன்னா பாவம் நமக்கு இருக்கு. பாவத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதனால பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா உலக வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த நிமிஷமே ஆண்டவருடைய சமத்தை நினைச்சு ஆண்டவரை பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துருவாகி இந்த பாவத்தை என்ன விட்டு பரிகரித்து விடுங்க, இந்த பாவத்தை என்ன விட்டு எடுத்து போடுங்க. சிலவங்க இருக்கிற ஜென்ம சுபாவம் போக உபவாசம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், அதோட பரவம் போக முடியாதுங்க. இன்னைக்கு பாருங்க, ஈராக்லயோ ஒரு கிணறு இருக்கான், பெரிய கிணறு இல்லையா? அந்த கிணறுக்குள்ள போய் பார்த்தாங்களாம். இல்லை, இந்த கிணறுக்குள்ள போக முடியாத இடத்துக்குள்ள பெரிய மரணவாளம் கேட்குதான், பிரேதங்கள் கிடைக்குதான், மிருகங்கள் கிடைக்குதான், ஏகப்பட்ட பாம்புகள் கிடைக்குதான். அப்படின்னா நம்ம கண்ணு முன்னால நமக்கு தெரியப்படுத்துகிற காரியம் ஒரு சின்ன கிணறு, ஒரு நரகம்னா எப்படி இருக்கும், அதுக்குள்ள நம்ம போய் விழலாமா, நம்ம போகலாமா, அந்த இடம் நமக்கு உகந்ததாக இருக்குமா? நிச்சயமா இன்றைக்கே நம்ம மனத்திற்கு ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். எபிரேயர் 12:22-24 வரைக்கும் வாசிங்க. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை பாருங்க என்ன செய்யறான், எலும்பு கூட இல்ல, அந்த எலும்பு கூட என்ன செய்யக்கூடாது, அந்நிய தேசத்துல பாவத்துக்குள்ள என் எலும்பு கூட நான் செத்து போன பிறகு எலும்பு கூட அங்கே இருக்கக்கூடாது. அல்லேலூயா! என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு ஜெயம் இல்லையா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குதா? நம்ம அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தில் நம்ம வாழ்கிறோமா இல்லையா? பாவம் அறியாத தேவன் எனக்காக பாவம் ஆனாரே. அல்லேலூயா! வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20:11-15 வரைக்கும் வாசி பார்க்கிறோம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவன் முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தாங்கள் கவனிங்க. எந்த சந்தர்ப்பத்துல எங்க மரித்திருந்தார் இல்ல, தலைவர் நினைப்பாங்க நாங்க சீவன் மலையில தான் மறிக்கணும் இல்ல. இப்போ பாருங்க, ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காங்க, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, ஷிப்ல போறாங்க, ஷிப் ஆக்சிடென்ட் ஆகுது, கார்ல போறாங்க, கார் ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல. சுகவீனம் பலவீனம் ஆக்சிடென்ட் ஆகுது, போறோம், மறிக்கிறோம். வசனம் சொல்லுது, நீ எங்க மறிச்சாலும் எந்த இடத்துல மறிச்சாலும் இல்லையா, அங்கே என்ன செய்யணும், ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதப்பட்டிருந்தால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கும். பாவமானது அந்த பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத முடியாது, கிறுக்கி போடக்கூடிய தன்மை உள்ளது. அதனால என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு விலைக்கு ஓடணும். பரிகாரியாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது பாவமாக நம்ம கழுவப்படுகிறோம். உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும். எப்படி விசுவாசத்தினால் உண்டாகாது எல்லாமே பாவம் அப்படின்னு நினைச்சுக்கணும். விசுவாசிக்கணும், ஆண்டவரே ரத்தத்தால் கழுவப்படுறேன், நான் கழுவப்படுறேன். நீங்க யோமானி பாருங்க, உங்களுக்கு அந்த உணர்வு அப்படியே ஒரு கழுவப்படுகிற ஒரு சிந்தையை நீ நிச்சயமாக காண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா! பாவம் நம்ம அணுகாதபடி கத்த நம்மை காத்துக்கொள்ளும்படி என்னமா அதிகாலையில் சொன்ன நினைச்சீங்க, ஒவ்வொரு அவயங்களையும் கத்தடி சமத்தில் வச்சு ஆண்டவரே உங்ககிட்ட படைக்கிறேன். இந்த விருத்த கண்களை, என் இருதயத்தை, என் எலும்புகளை, என் சதையை, என் சிந்தையை, என் எண்ணங்களை, என் ஆவி ஆத்மா சரீரத்தை, என் கைகளை கால்களை எல்லாவற்றையும் விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் என்ன செய்வார், பாவம் நம்மை அணுகாதபடி, பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் நம்மை அவர் காத்துக் கொள்வார். அல்லேலூயா! பாவத்தை பற்றி படித்தோம், பாவத்துடைய குணாதிசயங்களை படித்தோம். அந்த பாவத்தின் குணாதிசயம் மிருகங்களுடைய குணாதிசயம் போல
மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஜாஸ்தி படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தும் சுவிசேஷம் மிருகங்களை கம்பேர் பண்ணுங்க. அந்த மிருகங்களுக்குள்ள குணங்கள் என்ன அது நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். இல்லை கடைசியை பார்த்தோம் ஜெயம் கொள்வது எப்படி, பரிகாரம் பெற்றுக்கொள்வது எப்படி, எல்லாம் நீங்கள் தெளிவாக கற்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிடிச்சு கொள்ளுங்க. அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட ஜனம் ஆனந்த கழிப்புடன் சீவனுக்கு வரும். நித்திய மகிழ்ச்சி தலைமையில்